च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ॐ महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ॐ महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। 9/4/2011 மீண்டும் தொடர்ச்சி 11/17 பகல். எத்தனை காலம் காத்திருந்திருப்பான். உன்னால் தான் இந்த போர் முடியும் என்றாள். என்னால் முடியுமா, நான் ஒரு பெண் என்ன செய்வேன் என்றாள். கண்ணனை பார்த்ததுதான் தாமதம் தெரியும். கண்ணனின் மேனி சிவந்திருந்தது. உடல் அனைத்தும் சூரிய கிரணங்களின் சிவப்பாக இருந்தது. திடுக்கிட்டு விட்டாள் அந்த குந்தி. என்ன கண்ணா இது? ஏன் உன் உடலிலே இந்த மாற்றம்? எல்லாம் உன்னால் வந்ததுதான் தாயே என்றாள். நான் என்ன செய்தேன் என்றாள். இது நடந்தது எந்த காலத்திலே? இதற்கு முன் துவாபர யுகத்திலே நடந்தது. நாம் இப்பொழுது கலியுகத்திலே இருந்திருக்கிறோம். பல கருத்தரங்கங்களை இதை கேட்டிருக்கிறோம். ராமாயண மகாபாரத காவியங்கள் வாசித்திருக்கிறோம். சுந்தரகாண்டம் வாசித்தால் உண்மையிலே நல்லது நடக்கும். கேடுகட்ட மனிதன் கூட இதை நினைப்பான். ஆன்மீகத்திற்கு கடுகளவு கூட உழைத்திருக்க மாட்டான். சுந்தரகாண்டம் படித்தால் சுடுகாட்டுக்கே போவானாம். அனைத்து ஞானவாசலும் திறக்குமாம். பாதக மனது. இவை அனைத்தும் நாம் இந்த 2 காவியங்களிலே கேட்டிருக்கிறோம். அந்த காவியத்துக்கு தலைவன் கண்ணன். அதில் ஒரு சிறு கதாபாத்திரம் இந்த குந்தி. அவளிடத்திலே சொல்கிறாள், உன்னால் இந்த போரை ஜெயிக்க முடியும் என்று. என்ன கண்ணா வினோதமாக இருக்கிறது. கர்ணனை உன்னால் கொல்ல முடியும், சத்தியம் வாங்க வேண்டும் என்றான். உடனே நினைத்ததாம் தாயுள்ளம், இவ்வளவு எளிதா என்று. என்னை ஏன் அனுப்புகிறாய்? இந்த இடத்திலே கண்ணன் குருவாகிறாள். இந்த இடத்திலே கண்ணன் குருவாகிறான். குந்தி என்ற கதாபாத்திரத்தை சீடையாக்குகிறான். சீடன் ஆணாக இருந்தால் சீடன், பெண்ணாக இருந்தால் சீடை. முறுக்கு அவியல் சீடை கிடையாது. கர்ணனை என்னால் கொல்ல முடியுமா? முடியும். வரம் 2 பெற வேண்டும் என்றான். இத்தனை ஆண்டுகளுக்கு முன் சூரியன் வழியாக ஒரு பிள்ளையை பெற்றனையே என்றாள். அப்பொழுதாவது பாதையை முடித்துக் கொண்டிருக்க வேண்டும். திடுக்கிட்டாள். குருவிடம் சரணாகதி தத்துவம் அடைந்திருக்க வேண்டும். பிள்ளை பெற்ற மலடியவள்.
உண்மை பேசியிருக்க வேண்டும். என்ன பேசுவது என்று தெரியாமல் திகைத்தாள். சரி, நடக்க வேண்டியது என்ன என்று கேட்டாள். கர்ணனிடம் நீ சென்று 2 வரங்கள் வாங்க வேண்டும். அது அஸ்திரங்களை பிரயோகிக்கும் எண்ணிக்கையில் அமைந்தது. நாகாஸ்திரத்தை ஒரு முறைதான் விட வேண்டும். கேள், கொடுத்து விடுவான். ஏன் என்றால் அர்ஜுனன் ஜெயிப்பதற்காக என்றான். அப்பொழுது கர்ணன் மாண்டு போவான். அவன்தான் நீ பெற்றெடுத்த பிள்ளை என்றான். எத்தனை காலத்திற்கு முன் இது கண்ணனிடத்திலே பேசியிருக்கலாம். எத்தனை காலங்கள் வரை அவன் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறான். மீண்டும் கேட்டாளாம். கண்ணன் மௌனமாக இருந்தான். மௌனமாக இருந்த காலத்திலே இவள் மனம் ஒழித்துக் கொண்டது. அங்கு போய் என்ன பேசுவது என்று கேட்டாளாம். கண்ணன் நினைத்தானாம் கர்ணன் மாண்டு விட்டான் என்று. அனைத்தும் உடனிருந்து பார்த்தவள், அனைத்து காரியங்களும் தெரிந்தவள், கண்ணனை கண்ணார கண்டவள், கண்ணனின் திருமேனி அழகு சிகப்பானது கண்டவள். இத்தனை கண்டும் கண்ணனே இவளை தன் சீடையாக ஏற்றுக்கொண்ட பின்னும் நான் அங்கு போய் என்ன பேசுவது என்று கேட்டாள். தெய்வாம்சத்திலே வந்த கர்ணன் மாழ்வது நிச்சயமாகிவிட்டது. வருத்தப்பட்டவன் கண்ணன். இத்தனை காலம் பேசாதிருந்து கழுத்தறுத்தாளே, என்ன பேசுவது என்று கேட்டாளே, கண்ணனை நுகர்ந்தது இதுதானா? இந்த குடும்பத்திற்காக கண்ணன் ஒரே ஒரு கீரை சோற்றினை, எச்சில் சோறினை உண்டான். இந்த குடும்பம் வழங்குமா? உங்களுக்கு ஒரு கேள்வி பிறந்திருக்க வேண்டும். ஏன் கர்ணனை கொல்லாதிருந்திருக்கலாமே? உண்மை, கொல்லாதிருந்திருக்கலாம். இஷ்வாகு வம்சத்திலே வரமாட்டானே, பாதகி செய்தாளே, பேசாமல் இருந்து கழுத்தறுத்து விட்டாள். பேசும் முன் என்ன பேசுவது என்று கேட்டாள். அதனால் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை பலியானது. சூரிய வம்சத்திலே வந்தவள். அவனை இஷ்வாகு வம்சத்திலே சேர்க்க முடியாது. கண்ணன் பகடையை நகர்த்தி கர்ணனை கொன்று விட்டான். எத்தனை கல்மனம் இருந்திருக்க வேண்டும் இந்த கர்ணனுக்கு! கண்ணன் மனது கல்மனதா? யாருக்காக உழைத்தான்? இஷ்வாகு வம்சம் வர வேண்டும் என்று, ஒரு பெயர் பெற வேண்டும் என்று உழைத்தான். அவனிடத்தில் இந்த குந்தி கேட்டாலாம் என்ன பேசுவது என்று. 1000 கோணனான திமிர் பிடித்த புத்தி. இவளை கூட
மகாபாரத காவியத்திலே வைத்துக் கொண்டு கண்ணன் குப்பை கொட்டி வந்தான். அவன் மனம் எப்படி துடித்திருக்கும். சரி, கர்ணன் இருக்கிறான், சாகப் போகிறான், நமக்கு தேவையில்லை. அது கண்ணன் வீட்டுக்கு சென்று ஓவென்று அழுதாளாம். என் கண்மணியை கொல்லப் போகிறேனே, எனது 18 வகையான பக்திகளையும் ஒரு பாதகி குந்திற்கு அடமானம் வைத்து அழுது கொண்டிருக்கிறேனே என்று நினைத்தாளாம். அங்குதான் அன்னை ருக்மணி எழுந்தருளப் பண்ணி, அழாதீர், நீர் செய்த காரியம் உலகத்துக்கு தெரியாது. கர்ணனை அழித்தால்தான் பாண்டவர்களுக்கு இக்ஷ்வாகு வம்சத்தின் பெயர் நிறைவடையும். தரையை பார்த்து கண்களில் கண்ணீரை விட்டுக் கொண்டிருந்த கண்ணன் நிமிர்ந்து பார்த்தாடாம். கண்ணன் நிமிர்ந்து பார்த்தான். குந்திமாதேவி மகாலட்சுமியாக திருந்து கொண்டிருக்கிறாள். கர்ணனின் கதை முடிந்து போகும் என்று மகாலட்சுமி சொன்னாள். அவளும் அழுது புலம்பினாள். அன்றைய தருமதேவதையும் அழுது புலம்பியது. அன்றைய பூமாதேவியும் அழுது புலம்பியது. ஆனால் இது வெளியுலகுக்கு தெரியவில்லை. அவன் மாண்டபோதுதான் வெளியுலகத்துக்கு வந்தது. அவன் தலையை தன் மடியிலே சாய்த்துக் கொண்டு முதலிலே அழுதது கண்ணன் தான். இதற்கு முன் சொல்லப்பட்டது இக்ஷ்வாகு வம்சத்தின் நிறைவை இறைவன் சுட்டி காட்டுகிறான். என்ன வினோதமான விந்தை இது! எத்தனை தத்துவார்த்தம்! மாயிலே மனிதன் உண்டு உண்டு இனப்பெருக்கம் செய்து மயங்கி போய் படுத்துக் கொண்டே இருப்பான். அவனை எழுப்பினால் என்னவென்று இறைவனை பார்த்து கேட்பான், என்ன செய்ய வேண்டும் என்று. அவன் நினைத்தால் இவன் முழிப்பான், அல்லது இவன் மாண்டே போவான். மாண்டு போவனுக்கு உடன் கண்ணன். என்ன தலைவிதி அவனுக்கு! 8வது அவதாரத்திலே வந்த கோளாறு இத்தனையா? எங்கும் நிம்மதியில்லாது அலைந்தவன் கண்ணன் தான். அதற்காக தான் தன்னுடைய 125வது வயதிலே மகா பிரளயத்தை உண்டு பண்ணிக்கொண்டு தானே சென்று விட்டான். எவ்வளவு கேவலமான மனோநிலை உள்ள மனிதர்கள் அவனோடே வாழ்ந்திருக்கின்ற நிலையை என்ன செய்வது? எத்தனை பரிதாபமான நிலை! இந்த குடும்பத்திலே வந்தவன் தான் இக்ஷ்வாகு மன்னன். அந்த மன்னன் தான் பார்க்கடலுக்கு சென்று பள்ளியிலே இருந்த அரங்கனை எனக்கு வேண்டும் என்றான். இறைவனும் வருவேன் என்றான். எத்தனை மகத்துவம்! இந்த மனித உடலோடு சென்றான். இறைவனும் அந்த மனித உடலோடு வந்தான். அவனை தலையிலே சுமந்து கொண்டான். எவ்வளவு சிறியவன் இந்த இக்ஷ்வாகு! எவ்வளவு பெரியவன் அந்த அரங்கன்! இவன் தலையிலே ஏறிக்கொண்டான் உடன் மகாலட்சுமி. தவறி விழுந்திருந்தால் எத்தனை பரிதாபம் உலகத்துக்கு நடந்திருக்கும். தன் எடையை குறைத்துக் கொண்டு இக்ஷ்வாகு மன்னன் தலையிலே வந்தான்.
அரங்கனின் தலைவிதியை பார்த்தீர்களா? கண்ணனாக பிறந்த காலத்திலே, பிறந்த அன்றைய கூடையிலே தலை சுமையாக வந்தவன் தான் இது. இவன்தான் ஓரிடத்தில் பிறந்து ஓரிடத்தில் வளர்ந்தான். திருட்டுத்தனமாக வந்தான். எத்தனை வினோதமான செயல் இது! அறிவிருந்திருக்க வேண்டும். அவன்தான் நினைத்தானாம், வானுயர கோபுரம் அமைக்க வேண்டும் என்றும். வான் உயர பெருமாளை பெயர் வைத்தானாம் ராஜகோபுரம் என்று. அந்த ராஜகோபுரத்தை அமைத்தவன் தான் இந்த இஷ்வாகு. அங்கும் தன் சக்தியை ஒரு குண்டுமணி அளவுக்கு வைத்து விட்டான் அரங்கன். என்ன விசித்திரமான வேலை இது! இந்த ராஜகோபுரத்தின் தத்துவம் தான் என்ன? சிந்திக்க வேண்டும். பார்க்கடலிலே இருக்கக்கூடிய பரந்தாமனுக்கு வலது இடத்திலே 6 வகுப்பறைகள், அனைத்தும் 12 வகுப்பறைகள். ஆறுக்கும் 7க்கும் நடுவிலே பரந்தாமன். அந்த மகாசக்தியை இந்த ராஜகோபுரத்துக்குள்ளே அவனே வைத்து விட்டான். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பான். அதற்கு தங்க கலசங்களை வைத்தான். அதற்கு கூட ஒரு சம்ரோக்ஷணம் செய்து வைத்தான். எங்கிருந்து வந்தவனுக்கு எவன் புனித நீர் தெளிப்பது? யாருக்கு யார் புனித நீர் தெளிப்பது? எத்தனை ஆட்டங்கள் ஆடியவன் இந்த கண்ணன்! ஒரு கால் பித்தளை வியாபாரியாக இருந்திருப்பான். தங்க வியாபாரியாக வந்தவன் தான் இந்த அரங்கன். ராஜகோபுரத்துக்கே இஷ்வாகு மன்னன் சம்ரோக்ஷணம் செய்து வைத்து விட்டான். காரணம் என்னவிருக்கும்? அந்த காலத்திலே நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நடன அழகிகள், நாட்டிய அழகிகள், அரசருக்காக பணிபுரியும் பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், அனாதை என்று அனைவராலும் கைவிடப்பட்ட பெண்கள், மன்னனாலும் மக்களாலும் விலைக்கு வாங்கப்பட்ட மாந்தர்கள், திருக்கோவிலில் நுழைவது தப்பாக நினைத்திருந்தனர். அவர்களுக்கும் இறைவன் அருள் பாலிக்கிறான். அந்த ராஜகோபுரத்தில் இருந்து கொண்டே பார்க்கடலில் பள்ளி கொண்ட தன்மையின் என்ன அளவு உண்மை இருக்குமோ அந்த சக்தியை இவர்களுக்கு அளிக்கிறான். அரங்கனை உள்சென்று சேவித்தவர்கள் கூட இது பெறுவதில்லை. இதைத்தான் இஷ்வாகு மன்னன் செய்து முடித்தான். என்ன பரந்த உள்ளம் அவனுக்கு! இஷ்வாகு வம்சத்தின் தலை வளர வேண்டும் என்பதற்கே கர்ணனை கொன்றுவிட்டான் பாதகன் கண்ணன். மனம் தாங்குகிறதோ? சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அதற்காக குந்தி கேட்டாளாம் ஒரு கேள்வி, நான் இன்று அங்கு சென்று என்ன பேசுவது என்று. பாதகமான மொழிகள் அல்லவோ இது? அதை கேட்டு கண்ணன் அழுதானாம் கண்ணீர் விட்டு. என்னுடைய இருந்தான், நான் வளர்ந்ததை பார்த்தாள், என்னை தெய்வம் என்று உணர்ந்தாள், என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாள். நான் தூங்கின மனதை எழுப்பினேன், கர்ணனோடு பேசு என்று சொன்னேன். அவள் உரைத்தாள் என்ன பேசுவது என்று. இவளுக்கு சொர்க்கம் கிடைத்திருக்குமா நரகம் கிடைத்திருக்குமா சிந்தித்து பார்க்க வேண்டும். இவள் சொர்க்கத்துக்கு போனால் அது நரகமாக கூட இருக்கும். அழுத கண்ணனை தேற்றியவள் ருக்கு. அவள்தான் லட்சுமியாக காட்சி கொடுத்தாளாம். கர்ணன் சாய்ந்து விடுவான், கவலை கொள்ளாதே, உன் இதயத்திலே குடியிருப்பான் என்று சொன்னாளாம். உண்மையை மறைத்தவன் கர்ணன், உண்மையை பேசாதவள் குந்தி. கண்ணனிடம் போர்க்களத்திலே உண்மையை பேசி கண்ணனுக்கே என்ன வேண்டும் என்று பிச்சை அளித்தான். எள்ளை வைத்து ரத்தத்தை குருதியாக சாட்சியாக வைத்து உயிரை கொடுத்தாள். அவன் மன்னவன், தலைவிற்கு குனிந்தவன் கண்ணன். அன்று ஒழுங்காக வாய்த்திறந்து என்ன பேச வேண்டும் என்று கேட்காமல் பேசியிருந்தால் கர்ணன் மாண்டிருப்பானோ? ஆனால் கண்ணன் முடிவு செய்து விட்டான். கர்ணன் இருந்தால் இஷ்வாகு மன்னனின் தன்மை வெளிவந்திருக்காது. பாண்டவரின் வாரிசு என்று இஷ்வாகு மன்னனை சொல்லியிருக்க முடியாது. ஆகவே கர்ணனை கொன்றுவிட்டாள். கொன்றவள் குந்தி தேவிதான். ஒரு வார்த்தையிலே தான் பெற்றெடுத்த மகனுக்கே மரணம் வந்தது. எத்தனை மகா தத்துவம்! அவன் அமைத்ததுதான் இந்த ராஜகோபுரம். இஷ்வாகு மன்னன் ராஜகோபுரத்தை எதற்காக அமைத்தான்? நன்றாக சிந்திக்க வேண்டும். எத்தனை மகா தத்துவம்! பிறப்பிலே பெரிய பிறப்பு மனித பிறப்பு தான். எப்படி பெரிய பிறப்பாகும்? அனைத்தும் அவித்யா மாயிலிருந்து வித்யா மாயைக்கு வரும். மண்ணுக்கு பேசும் தன்மை இல்லை. குயவன் உருட்டும் சக்கரத்தின் வழியாக மண் பிசைந்து ஒரு உருவாக மாறுகிறது. உடைந்து போகலாம் பானை. அது அவித்யா தத்துவத்திலிருந்து வித்யா தத்துவத்திற்கு வந்து மீண்டும் அவித்யா தத்துவத்திற்கு செல்வது. இந்த மனிதன் மட்டுமே 6 அறிவு படைத்திருக்கிறானாம். வயிறு பற்றி எறிந்திருக்கும் கண்ணனுக்கு பிரம்மன் நொந்து நூலாகி போயிருப்பான். விதரன் மனம் இறந்தே போயிருக்கும். 6 அறிவு படைத்தவனாம். அறிவு படைத்தவன் என்று ஏன் சொல்கிறார்? அவன் மட்டுமே வித்யாமாயிலிருந்து வந்தவன். மற்ற 5 அறிவு வரை அவித்யாமாயிலிருந்து வந்து வித்யாமாயை அனுபவித்து மீண்டும் அவித்யாமாயை சென்றடைகிறான். இந்த மானிடன் மட்டுமே வித்யாமாயில் தொடங்கி அவித்யாமாயைக்கு செல்கிறான். அதற்காக தான் இந்த முட்டாளுக்கு 6 அறிவு. தானும் கெட்டு அடுத்தவரையும் கெடுத்து குலநாசமாக்கி விடுவான். அதற்காக தான் இறைவன் இவனுக்கு வித்யாமாயிலே துவங்கி அவித்யாமாயிலே உடவிட்டு வித்யாமாயைக்கு அழைத்து வந்து மரணம் என்ற ஒன்று வைத்து திருந்து என்று சொல்லி சுடுகாட்டுக்கு அழைத்துக் கொள்கிறான்.
இருக்கும் வரை நாராயணா என்று பேச மாட்டான், கிருஷ்ணா என்று அழைக்க மாட்டான். மனிதனுக்கு 6 அறிவு கொடுத்ததற்கு இதுதான் காரணம். என்ன வினோதமான நிலை, சிந்திக்க வேண்டும். சரி, அந்த வித்யா தத்துவத்தின் கூற்று என்ன? அம்மை அப்பன் இணைந்தனர், எவன் மனைவியோ ஒருத்தி அந்த மகாலட்சுமி அன்னவனின் ஆண்குறியிலே வந்து நிற்கிறாள். அவனிடத்திலே இருக்கக்கூடிய விதையை எடுத்துக் கொள்கிறாள். அன்னவனின் மனைவியின் கர்ப்பப்பையுக்குள்ளே சேர்க்கிறாள். சேர்த்த பின் அது கருவாக நின்று மகப்பேறாக பெறுகிறது. இதை நினைத்து செயல்படக்கூடியவன் மனிதன் ஒருவனே. இவனுக்குதான் 6 அறிவு. இறைவனால் நடக்கிறது என்று என்றாவது ஒரு நாள் தெரிந்து கொள்வான். 5 அறிவு வரை இதை தெரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் இல்லை. அதற்காக தான் 5 அறிவுள்ள வரையில் உள்ள உயிர்கள் எங்கு வேண்டுமானாலும் தாம்பத்தியத்தை நடத்திக் கொள்கிறது. அதற்கு மேலாடை இல்லை, அவமானமும் இல்லை. இவனுக்கு மானம் உண்டு, மதிகெட்டு போய் மேலாடை சார்த்திக் கொள்கிறான். இவனுக்கு 6 அறிவு. காரணம், வித்யா தத்துவத்திலே துவங்கி அவித்யா தத்துவத்திலே நடமாடி இவனை வித்யா தத்துவத்திற்கு கொண்டு சென்று மகாலட்சுமியின் மடியிலே படுக்க வைத்து அவளையும் அழவிடுகிறானே இறைவன். என்ன வினோதமான விந்தை! இந்த 6 அறிவின் வல்லமை பெற்றவன் தான் இந்த இக்ஷ்வாகு மன்னன். அவன் அறிவிலே கண்ணன் நுழைந்ததால்தான் அரங்கனை அழைத்து வந்து ராஜகோபுரம் ஒன்றை வைத்து அந்த ராஜகோபுரத்திலே கலசங்களை நிறுத்தி தன் மூச்சுக்காற்றை சுகதேவர் மூலமாக கடன் வாங்கி பாலிலே கேட்டதனால் கடன் வந்தது. பூனாகம் கொத்தி மாண்டு விடுவான் என்று அவன் தலைவிதி. ஓடினான், அரங்கன் இருக்கிற இடத்திற்கே ஓடினான். அவனை தரையிறக்கி கோபுரம் அமைத்து அந்த கோபுரத்திலே கலசங்கள் சமைத்து சுகதேவரின் லீலை கேட்டு அதற்கு சம்மோட்சணம் கூட செய்து வைத்தான். எவ்வளவு மனிதநேயம்! 6 அறிவுக்கு மனிதநேயத்தை பார்க்க வேண்டும். இங்கே கோபுர வாசலுக்குள் உள்நுழையக்கூடாதவர்களுக்கு கூட, அரங்கனை சேவிக்க முடியாதவர்களுக்கு கூட அந்த கோபுரத்தின் வழியாக இறைவன் காட்சி கொடுத்து அருளை தருகின்றான். அதுதான் அரங்கம். அரங்கம் என்பது இறைவனை அனைவரும் காண்பது என்பது பொருள். அதற்காக தான் இவன் அரங்கன் என்று பெயர் பெற்றான். இக்ஷ்வாகு வாரிசை பூரித்து போனது. சென்று மாண்டவன் கர்ணன். என்ன செய்வது? அன்று குந்திமாதேவி பேசியிருந்தால் இந்த போர்க்களத்தின் தலைவிதியை மாற்றியிருப்பாள். என்ன பேசுவது என்று ஒரு வார்த்தை கேட்டான். கர்ணன் மாண்டான். பெண்ணால் எவ்வளவும் செய்ய முடியும். அதே பெண்தான் மகாலட்சுமி. உனது இதே குகையிலே இருப்பான் கர்ணன் என்று சொல்லி முடித்தாள். இக்ஷ்வாகு மன்னனின் ஆசைப்படி ராஜகோபுரம் சமைத்து கலசத்தை சமைத்து என்பது அமைப்பது என்பது பொருள். 6 வகையான உணவுகளை சமைத்து சாப்பிடுவது என்பது பொருள் அல்ல. மனித குலத்தால் கைவிடப்பட்ட மங்கையர்கள் கூட இறைவனை சேவிக்கதான் அந்த அரங்கம், அந்த ராஜகோபுரம். எப்படி இக்ஷ்வாகு மன்னனுக்கு இந்த புத்தியில் உறைந்திருக்க வேண்டும்?
பாஞ்சாலி சபதமோ, சபதத்திலே ஜெயித்து விட்டால் பாஞ்சாலி. கண்ணன் குருவாக இருந்து அசந்து போனான். மனமெல்லாம் தளர்ந்து போனது. ஒரு குடும்பத்தை மேலுக்கு எடுத்துக்கொண்டு வர குருவுக்கு இவ்வளவு வேலை. அந்த கட்டையிலே போறவனுக்கு அதவன் மேலே மனம் இருக்கும். கண்ணன் பார்த்தான். நொந்து நூலாகி துவாபர யுகத்தை முடிக்கும் தருணம் வந்து கலியுகத்துக்கு நுழைக்கும் வாய்ப்பை பெற்று தன் உடலை ஒரு வேடன் வில்விட கால் கட்டை விரலில் தைத்து உயிர் நீத்தானாம். அனாதையானவன் என்று இதற்காக தான் சொல்கிறார்களோ? என்ன வினோதமான விந்தை! சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.